இப்போ நம்ம ஜீப் சஃபாரி போனா அங்க என்னென்ன ப்ரோ பார்க்கலாம்? பைசன் பார்க்கலாம், ஓகே, நெயில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிரீனா இருக்கும், அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து சரி. இதுதான் காஃபி பிளான்ஸ். ஸோ இதுல இருந்தா நம்மளுக்கு காஃபி பவுடர் வருது. ஏற்காடு சுத்தி பார்க்க போறோம். நாங்க மாட்டுங்கறயா, காப்பாத்துங்க. இப்பதான் எழுந்தோம், இப்போ ஒரு வீடியோ போட்டாச்சு. ஸோ இந்த வியூவை வந்து ஒரு மார்னிங் டைம்ல காட்டணும்னு நினைச்சேன். ஸோ அப்படியே இருங்க, பேக் கேம்ல காட்டுறேன். ஸ்க்ரீன் எப்படின்னா ஹைட்டா அப்படி பாத்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம தான் டாப்ல இருப்போம். மார்னிங் 8:30க்கே டீ காஃபி எல்லாமே இங்கே செட் பண்ணிட்டாங்க. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே நேச்சர் ரசிக்கும் போது பார்த்தா நம்ம நண்பர் மாட்டினாரு. ஸோ நெக்ஸ்ட் பிளானா நம்ம ஜீப் சஃபாரி தான் போக போகிறோம். ஸோ இங்கே பைசன் அப்புறம் இந்த மயில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ அதை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் ஒரே ஒரு மயில் மட்டும் தான் எங்களுக்கு கண்ணில் தென்பட்டுச்சு. பைசனை பார்க்கவே முடியல. ஸோ ஒரு நல்ல ஆஃப் ரோடிங் மட்டும் பண்ணிட்டு கேம்புக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். என்னென்ன மெனு இருக்குன்னு காட்டுறேன். நாங்கள் தங்கியிருந்த கேம்ப்ல ஃபுட்டு 2 நாளுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் சூஸ் பண்ண பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டே, ஃபுட் அண்ட் காஃபி அண்ட் ஸ்டார்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து இன்க்ளூடிங் ஃபயரிங் கேம்போட சேர்த்து தான் நாங்கள் 2 days புக் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பரான பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இங்கே கலகலன்னு பேசிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. ஸோ இவர் தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் அண்ட் எங்க இருக்க பிளான்டேஷன் ஃபுல்லாக அவர் தான் எங்களுக்கு ஒரு கைடு மாதிரி சுற்றி காமிச்சாரு என்னென்ன இருக்குன்ட்டு. இந்த சின்ன இலை தான் யூக்லிப்டஸ் தான். ஸோ இதுல தான் தைலம் தயாரிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஃப்ரீஸ் பண்ணி யூரோப் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறாங்க, அந்த இட்டாலியன் சீசனிங்கெல்லாம். இந்த பிளான்ட் பார்க்கும்போது நான் வெத்தலை அந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். ஆனால் இதுல இருந்து தான் பெப்பர் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாரு. இது அந்த மேலே ஏற கிரீப்பர் எல்லாமே பெப்பர். அப்படியே உள்ள போயிட்டே இருந்தோம்னா ஒரு சின்ன கோவில் இருக்கு. காட்டு மஞ்சள் டெம்பிள் சொல்லு, இது என்ன நாட்டு மஞ்சள்? நாட்டு மஞ்சள் காட்டு மஞ்சள் இல்ல, முந்து பாருங்க என்ன. ஆமா, நல்லா இருக்கு. திஸ் இஸ் இந்த பல்ப் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த வாஷ் அந்த மிஷினில் போட்டு சன்ட்ரை பண்ணால் இட் லூசஸ் ஆல்மோஸ்ட் 1/3 ஆஃப் இட்ஸ் வெயிட். ரஃப்லி 10 kg எடுத்தால் 3 kg பீன் வரும். அந்த ட்ரைட் பீன் விச் இஸ் வாட் வி கிவ் டு த காஃபி போல். ஓகே, தேர் தென் யூ ரோஸ்ட் இட் அண்ட் பவுடர். அதுக்கப்புறம் சிக்கரி. இட்ஸ் a big process, lot of labor involved. ஓகே, it's very labor oriented. இது பெப்பர் இல்லை மேலே ஏறணும், அது ஒரு ஸ்கில் லேபர் தான், நாட் எவ்ரிவன் கேன் டு. ஃபர்ஸ்ட் வந்து நம்மானி சரி. பாய்ஸ் முக்கியமானது ஒன்று காட்டாம போயிட்டு இருக்காரு அந்த கைடு. இங்க பாருங்க, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. காஃபி பிளான்டேஷன் டூர்ல முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம போக போகிறது ஏற்காடு தான். ஸோ ஏற்காடுல எல்லா இடமும் போக போகிறது இல்லை, 2 இடம் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஒன்று பீகோ பார்க் அண்ட் இன்னொன்று போட் ஹவுஸ். ப்ரோ இங்க லோக்கல் ஏரியா தான், சேலம்ல தான் இருக்காரு. ஆனா அவருக்கே இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஹிடன் கேம்ப் இருக்குன்னு தெரியல. ஸோ சேலம்ல யாராவது இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த கேம்பை யூட்டிலைஸ் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த கேம்ப்ல இருக்க காஃபி பீன்ஸ் எல்லாமே ஸோ இந்த கடைக்கு தான் வருமா. ஸோ இங்கே தான் அவங்க அந்த ரோஸ்டட் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சு காஃபி பவுடராக தயாரித்து கஸ்டமர்ஸ்க்கு தராங்க. ஸோ அங்கே முடிச்சுட்டு கொஞ்ச தூரம் ட்ராவல் பண்ணி நம்ம பீகோ பார்க் வந்துட்டோம். ஸோ இங்கே என்ட்ரன்ஸ் 300 rupees. ஸோ உள்ள எப்படி இருக்குன்ற போய் பார்க்கலாம் வாங்க. காத்துக்கு தவிர கீழே இறங்கி வர மாட்டேது. எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. ஓகே ஓகே, கம் ஆன், பெடல் இட். சூப்பர். மணி கை கை கை. ஓ, ஏறுது மணி, மணி ஏறுது மணி.
பார்க்குள்ள சுற்றி பார்த்து வெளில வந்தாச்சு. ஸோ இப்போ அடுத்தது லஞ்சு சாப்பிடணும். ஸோ இங்கே நம்ம கேங்லேயே ஒருத்திட்ட கேட்கும்போது தம்பி பிரபாகரன் சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்கான், அதில் ஃபுட் எல்லாம் சூப்பராக இருக்கும் சொல்லிட்டு இருந்தாரு. ஆல்ரெடி 5 வருஷம் சாப்பிட்டீங்களா, அதை சொன்னா அதை வச்சு நம்ம தேடி கண்டுபிடிச்சு பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, அது எல்லாமே அங்கே ஸ்பெஷல். தம்பி பிரபாகர் கடை பேர் மட்டும் தான் தெரியும். அவர் சொன்ன ரெஸ்டாரண்ட் தேடி வந்துட்டோம். உள்ள போனா செம்ம கூட்டம். அதுவும் நாங்க கேட்ட முக்காவாசி ஐட்டம் இல்லைன்ட்டாங்க. ஸோ அதனால பரோட்டா மட்டும் இங்க வாங்கிட்டு, ஸோ நல்லா இல்லாத கடையில தான் மற்ற சாப்பாடு எல்லாம் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பெரிய க்ரௌடோட போறீங்கன்னா அங்க இருக்க ரெஸ்டாரண்ட்ஸ் உட்காந்து சாப்பிட முடியாது. ஸோ பக்கத்துல நிறைய பார்க்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வாங்கிட்டு வந்து இங்க பார்சல் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துல தான் போட்டிங், அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ உள்ள போயிட்டு நம்ம ஒரு 2 பெடல் போட், ஒரு மோட்டர் போட் எடுத்தோம். கொஞ்சம் தூரம் நாங்கள் பெடல் பண்ணி போயிட்டோம். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே ஒரு பாறை இருக்கிறத நாங்கள் ஒழுங்காக பார்க்கல. அந்த பாறையில் போய் எங்கள் போட்டு மாட்டி அந்த இன்னொரு பெடல் போட் அவங்களும் ட்ரை பண்ணாங்க, எங்களை காப்பாற்ற முடியல. இங்கே என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னே தெரியாமல் அங்கே ஒரு மோட்டர் போட் கேங்கு எங்களை பார்த்து கத்திக்கினே வராங்க. ஆனா இங்க ஒரு கல் இருக்கு, இந்த கல்லுல மாட்டுங்கிறோம் ரொம்ப நேரமா. ஆமா 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 தம்பி இதோ இதுல புடிங்க, மொத்தமா இதுல போறாரு. இல்ல இழுத்து விட்டுருங்க நடுவுல. தேங்க்யூ 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 பாய் பாய் பாய். சிங்கமாயிடுச்சு குமார், அப்படிதான் இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே. போட்டிங்கை முடிச்சுட்டு நம்ம திருப்பி அகைன் நம்மளோட வேலி கேம்ப் போக போகிறோம். அங்கே போயிட்டு நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பேக் டு கேம்ப் போகும்போது எல்லாமே அங்கே ரெடியாக வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே போய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் இருந்தது, பாருங்க. டூ டேஸ் என்ஜாய் பண்ணதெல்லாம் போதும். காலைல 5:30 மணிக்கு இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லி நம்ம ஆர்கனைசர் சொன்னதுனால சாப்பிட வந்துட்டோம். ஸோ சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு காலைல கிளம்ப வேண்டியது தான். அலாரம் வச்சு கரெக்டாக 5:30 மணிக்கு எழுந்தாச்சு. ஸோ எழுந்தோடனே ஒரு டீ காஃபி ரெடியாக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு வண்டி ஏற வேண்டியதான். வரதன் எப்படி போச்சு 2 நாள் ட்ரிப்பு? நல்லா போச்சு, சூப்பரா போச்சு. சூப்பரா போச்சுல, போனதே தெரியல. ஒரு ட்ரிப் முடியும் போது ஏன் முடியுது அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த ஃபீல் கொடுத்துச்சுனாலே அது ஒரு நல்ல ட்ரிப். ஃபைனலாக வந்தாச்சு நம்ம ஸ்டேஷனுக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்தே பாரத் வந்துடுவார். C3 தான் நம்மளுக்கு அசைனாக இருக்க கோச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின் வந்துடும். நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நம்மள டிக்கெட் செக் பண்ணுறவர் கூட வந்தே பாரத்துக்கு ஈக்குவல் ரேஞ்சில் இருக்காரு. நீங்களே பாருங்க. வரும்போது தான் ரொம்ப காஞ்சி வந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் தருவாங்க. டிக்கெட் கூடவே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் புக் பண்ணதுனால நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. அது நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட். நான் கூட ரொம்ப சந்தோஷமா நான்வெஜ் போது நிறைய வெரைட்டி இருக்குன்னு பார்த்தா ஒரே ஒரு ஆம்லெட்டை வச்சுட்டு இதுதான் நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லிட்டாங்க. மனசே கஷ்டமாயிடுச்சு. நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது வெஜ் பிரேக்ஃபாஸ்ட்டே வாங்கியிருக்கலாம் போல. அவ்வளோ வெரைட்டி இருந்துச்சு. சாப்பிடுவோம் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. பட் வெஜ்ஜில் போனீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டி இருந்துச்சு. சாப்பிட ஒரு நல்ல ஃபீலிங்காகவும் இருந்துச்சு. 1 டீ. அமுல் மசாலா சாய்க்கு ஒரு தை மாசம் பொங்கலுக்கு குழம்பு போற குழம்பு அந்த மாதிரி இருக்குமா? 3-4 போட்டிருக்காங்க. இது எல்லாமே இருக்கியா? சக்கரை எல்லாமே பக்காவா இருக்கு. சரி, நீ சுகர்லாம் போனாங்க ஆயில 3-4 ட்ரை பண்ணுங்க. அவங்க ஆட்டோ 3-4 நிறைய வாங்கி அப்பதான் உங்களுக்கு டீ குடிக்கிற ஃபீலிங்.
அரௌண்ட் 11:45 நம்ம சென்ட்ரல் ரீச் ஆயிட்டோம். ஸோ இங்க இருந்து அகைன் பார்க் ஸ்டேஷன் இருந்து நம்ம ஏரியாக்கு போகணும். இந்த மாதிரி இன்னும் சூப்பரான ஒரு ட்ரிப்பை நம்ம அகைன் மீட் பண்ணுவோம். See you guys.